கல்முனை மாநகர் நற்பிட்டிமுனை அருள்மிகு ஸ்ரீ அம்பலத்தடி விநாயகர் ஆலயத்தின் வருடாந்த மகோற்சவத்தின் கொடியேற்றத் திருவிழா இன்று 13ஆம் திகதி சனிக்கிழமை பக்திபூர்வமாக நடைபெற்றது. ஆலய பிரதம குரு சிவஸ்ரீ சண்முக மகேஸ்வரன் குருக்கள் தலைமையிலான சிவாச்சாரியார்கள் திருவிழாவை நடாத்தினார்கள். ஆலய பரிபாலன சபை தலைவர் கே கனகராசா மற்றும் சபையினர் பக்தர்கள் கலந்து கொண்டனர். அதேவேளை 19ஆம் தேதி பக்தி முக்தி திருவிழாவும், 20ஆம் தேதி திருவேட்டை திருவிழாவும், 21ஆம் தேதி சபரத் திருவிழாவும் நடைபெறும். அதனைத் தொடர்ந்து சங்காபிஷேகம் எதிர்வரும் 22ஆம் திகதி திங்கட்கிழமை அதிகாலை 4 மணிக்கு நடைபெற ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதேவேளை அதே நாளில் தீர்த்தோற்சவம் நடைபெற இருப்பதாக ஆலய பரிபாலன சபையின் ஆலோசகர் எஸ். இலங்கநாதன் ஓய்வு பெற்ற கணித பாட உதவி கல்வி பணிப்பாளர் தெரிவித்தார். அந்த வகையிலே இந்த மகோத்சவமானது இந்த முகூர்த்தங்களிலே தற்போது ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. அதைத் தொடர்ந்து இந்த மகோத்சவத்திலே ராகங்கள், தாளங்கள், கீர்த்தனைகள், பண் போன்றவை, அதே போன்று நிறுத்தம், அதாவது நாட்டியம், இவை எல்லாருக்கும் இந்த மகோத்சவத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வகையிலே ஒவ்வொன்றாக இங்கே நிகழ்த்தப்பட்டுதான் இந்த விநாயகர் பெருமானுடைய மகோத்சவமானது தற்போது ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த மகோத்சவத்தில் அடுத்ததாக தற்போது நிறுத்தம் சொல்லப்படுகின்ற நாட்டியாஞ்சலி தற்போது விநாயகர் பெருமானை மகிழ்விப்பதற்காக சக்தியாகிய உண்மை கொடியேற்றுவதுதான் இந்த கொடியேற்றம் வந்து சொல்லப்படுகின்றது. அந்த வகையிலே இந்த மகோத்சவமானது இந்த முகூர்த்தங்களிலே தற்போது ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. அதைத் தொடர்ந்து இந்த மகோத்சவத்திலே ராகங்கள், தாளங்கள், கீர்த்தனைகள், பண் போன்றவை, அதே போன்று நிறுத்தம், அதாவது நாட்டியம், இவை எல்லாருக்கும் இந்த மகோத்சவத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வகையிலே ஒவ்வொன்றாக இங்கே நிகழ்த்தப்பட்டுதான் இந்த விநாயகர் பெருமானுடைய மகோத்சவமானது தற்போது ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த மகோத்சவத்தில் அடுத்ததாக தற்போது நிறுத்தம் சொல்லப்படுகின்ற நாட்டியாஞ்சலி தற்போது விநாயகர் பெருமானை மகிழ்விப்பதற்காக